نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஏராளமான அறிவுரைகளும் ஏராளமான எச்சரிக்கைகளும் திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் மூலமாகவும் நிறைய செய்திகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய நற்குணங்கள் சம்பந்தமாகவும் மனிதனிடத்தில் அறவே இருக்கக்கூடாத தீய குணங்கள் சம்பந்தமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதிலே மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளிலே, இருக்க வேண்டிய மிக முக்கியமான நற்குணங்களிலே சிறந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுயமரியாதையை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் மிக அவசியமாக இருக்க வேண்டிய பண்புகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதிகமாக எடுத்து சொன்ன விஷயம் என்னவென்றால், அந்த மனிதனிடத்தில் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும், சுயமரியாதை தனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நிறைய இடங்களிலே சுயமரியாதையை குறித்து பல்வேறு இடங்களிலே நமக்கு பேசுகிறார்கள். ஏனென்று சொன்னால், மானம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மிக அவசியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு இடங்களிலே நமக்கு எச்சரிக்கை செய்வதை நம்மால் திருமறை குர்ஆனிலும் நபிமொழியிலும் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு இந்த மானத்தை குறித்து இஸ்லாம் பேசுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு அச்சு செஞ்சாங்க. அதுதான் இறுதி அச்சு என்று சொல்லப்படுகிறது. அந்த இறுதி அச்சிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபித்தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை என்பது சாதாரணமான ஒரு உரை கிடையாது. வரலாற்று ஆசிரியர்கள் மிக உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு உரை என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இறுதி பேருரையிலே பேசி அந்த உரையிலே எடுத்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட அந்த இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனிதர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் எடுத்து பேசுகிறார்கள். அப்படி பேசக்கூடிய அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மானம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நபித்தோழருக்கு மத்தியிலே பேசுகிறாங்க, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வியாக முன்வைக்கிறாங்க. நபித்தோழர்களா மௌனமாக இருக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ பதில் சொல்ல போறாங்க என்கின்ற அடிப்படையில மௌனமாக இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா என்று கேள்வி வைக்கிறாங்க. அப்போ நபித்தோழர்கள் மௌனமாக இருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த இடம் எப்படிப்பட்டது தெரியுமா என்று கேட்கும் பொழுதும் நபித்தோழர்கள் மௌனமாக இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த நாள் என்பது புனிதமான ஒரு நாள் இல்லையா, இந்த மாதம் என்பது புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதம் இல்லையா, இந்த இடம் என்பது புனிதமான மக்கா என்கின்ற இந்த நகரம் என்பது புனிதமானதாக இல்லையா என்று கேட்ட உடனே
அங்க இருக்கக்கூடிய அத்தனை நபித்தோரும் சொன்னாங்க, காலம் நாம் ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இது அனைத்தும் புனிதம் தான் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி புனிதமானதோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய உயிர் புனிதம், அது மாதிரி ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் புனிதம், அது மாதிரி ஒரு மனிதனுடைய மானம் என்பது புனிதம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இறுதி பேரிலே சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப மானம் என்பது புனிதமாக பார்க்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அஸ்திவாரம், அடிப்படையான விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த மானத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் மானத்தை இழந்து விடாமல் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்வேறு இடங்களிலே சுயமரியாதை குறித்து பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த சுயமரியாதை குறித்து பேசுகிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலகட்ட பிரச்சாரம் 40வது வயதிலே அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டம் என்பது மிக கடினமான ஒரு காலகட்டமாக இருந்தது. இஸ்லாத்தை வெளிப்படையாக சொல்லவே முடியாது. யாராவது இஸ்லாத்தை ஏற்றாலும் கூட மறைந்து மறைந்து ஒளிந்து ஒளிந்துதான் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலையிலே ஆரம்ப காலகட்டம் இருந்தது. தேவனுடைய சித்திரவதை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப காலகட்டத்தில் சில நபித்தோழர்களை அபிசீனியாவுக்கு இஜரத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நேரத்திலே ரோமபுரி மன்னராக இருக்கக்கூடிய அபூ சுஃபியான் இடத்துல சில நபித்தோழர்கள் போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாத்துடைய எதிரியாக அப்படி இருந்த அபூ சுஃபியான் அவர்கள் அந்த ரோமபுரி மன்னனிடத்துல போய் பல்வேறு வகையான தீய எண்ணங்களை ஏற்படுத்தும் விதமாக பல விஷயங்களை அங்கே போதனை செய்கிறார். அப்ப ரோமபுரி மன்னர் என்ன பண்றாரு, மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அழைத்துக் கொண்டு அபூ சுஃபியானோடு வந்து அந்த மனிதர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, நான் இந்த மனிதனிடத்திலே சில கேள்விகளை கேட்க இருக்கிறேன். அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்திலே இவர் ஏதாவது பொய் சொல்லுவார் என்று சொன்னால் நீங்க இந்த இடத்துல சொல்லிடணும் என்று சொல்லி ஒரு கட்டளையோடு அபூ சுஃபியான் அவரிடத்துல சில கேள்விகளை முன்வைக்கிறார். அபூ சுஃபியான் அவங்க சொல்றாங்க, அந்த வாரத்தை மட்டும் அந்த மன்னர் வைக்காமல் இருந்திருப்பார் என்றால் அவர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நான் பொய் தான் சொல்லி இருப்பேன். அவர் பொய் சொன்னா நீங்க சொல்லிவிட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் அவர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நான் உண்மையே சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்று சொல்லி அபூ சுஃபியான் அவர்கள் பதில் சொல்றாங்க. அந்த மன்னர் பல்வேறு வகையான கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதுல மிக முக்கியமாக அவர் கேட்கிறாங்க, உங்களுடைய தூதர் என்னப்பா கொள்கையை சொல்றாரு என்று சொல்லும் பொழுது அபூ சுஃபியான் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி முகமது பிரச்சாரம் பண்றாரு, முன்னோர்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லி முகமது பிரச்சாரம் செய்கிறாரு, தேவையை பற்றி பேசுகிறார், ஜக்காத்தை பற்றி பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த மிக முக்கியமாக அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹெர்குலஸ் மன்னரிடத்தில் சொல்றாங்க, சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி முகமது அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இஸ்லாத்துடைய எதிரியாக அப்படி இருந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹெர்குலஸ் மன்னரிடத்திலே சொல்லும் பொழுது எதை முக்கியமாக மையமாக வைக்கிறார் என்றால், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முகமது அவர்கள் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அபூ சுஃபியான் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், எப்போது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த அந்த பிரச்சாரத்தினுடைய மிக முக்கிய கருவியாக மக்களிடத்துல சுயமரியாதையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்க பாருங்க, முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாப்ல 1886வது செய்தி ஆஃபின் மாலிக் என்று சொல்லக்கூடிய அஸ்ஸார் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அறிவிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் 8 அல்லது 9 பேர் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க, எங்களை பார்த்து எங்களிடத்தே நீங்கள் உறுதிமொழி கொடுக்க கூடாதா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை எங்களிடத்துல கேட்டார். அப்ப நாங்க என்ன சொன்னோம்,
அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் என்ன உறுதிமொழி உங்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எங்களுடைய கைகளை நீட்டி உறுதிமொழி வாங்கினோம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை எங்களிடத்திலே உறுதிமொழியாக வாங்கினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்கின்ற உறுதிமொழியை எங்களிடத்திலே வாங்கினார். அதற்கு பின்பாக ஐவேளை தொழுகையை நீங்கள் சரியான முறையிலே தொழ வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழியை எங்களிடத்திலே வாங்கினார். அதற்கு பின்பாக என்ன சொல்றாங்க? எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நான் உங்களுடைய தூதராக இருக்கிறேன். இந்த தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழியை அல்லாஹ்வுடைய தூதரவங்க எங்களிடத்துல வாங்கினார்கள். அதற்கு பின்பாக எங்களிடத்திலே ஒரு உறுதிமொழியை வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க தெரியுமா? எங்களுடைய காதுக்கு அருகிலே வந்து மெதுவாக சொன்னார்கள், வலா தஸ்ஸலும் நாஸ செய்யா, நீங்கள் மக்களிடத்திலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் கை நீட்டி எதையும் யாசிக்க மாட்டோம் என்பதை உறுதிமொழியாக நீங்கள் தாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடத்திலே உறுதிமொழி வாங்கினார்கள். எதெல்லாம் உறுதிமொழியை வாங்கியிருக்கிறாங்கன்னு பாருங்க. யாரிடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்தாலும் மக்களிடத்திலே யாசிக்காமல் நீங்கள் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழியை அல்லாஹ்வுடைய தூதரவங்க எங்களிடத்திலே வாங்கினார்கள். அந்த நபித்தோழர் சொல்லுகிறான், நான் எனது வாழ்நாளிலே நான் பார்த்திருக்கிறேன் அந்த நபித்தோழர்களை. எந்தெந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தங்களுடைய கைகளை ஒப்படைத்து உறுதிமொழி வாங்கினார்களோ அந்த நபித்தோழர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தோம். எப்படி தெரியுமா? வாகனத்திலே அந்த நபித்தோழர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். வாகனத்தில் அமர்ந்திருப்பாங்க. ஒட்டகத்திலே மேலே இருந்து சாட்டை கீழே விழுவும். அப்படி சாட்டை கீழே விழுந்தாலும் அந்த நபித்தோழர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கீழே நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே அந்த சாட்டையை கொஞ்சம் எடுத்து கொடுங்க என்று கேட்க மாட்டார்கள். என்ன பண்ணுவாங்க? அந்த ஒட்டகத்தை கீழே அமர்த்தி படுக்க வைத்துக் கொண்டு இவர்கள் இறங்கி அந்த சாட்டையை எடுத்துக்கொண்டு மீண்டும் பயணிக்கக்கூடியவராக அந்த நபித்தோழர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே 1886 செய்தியாக நாம் பார்க்கிறோம் என்றால், அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுயமரியாதை குறித்து எந்த அளவுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல புகாரில 1469 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். சில ஏழை அன்சாரிகள் வர்றாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, பொருளாதாரத்தை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கம் எதுவென்றால் எதுவாக இருந்தாலும் ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க. என்ன பண்றாங்க? பொருளாதாரத்தை ஏழை அன்சாரிகள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறாங்க. மீண்டும் அந்த அன்சாரிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 2வது தடவையும் கொடுக்குறாங்க. 3வது தடவையும் அந்த அன்சாரிகள் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க 3வது தடவையும் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னிடத்தில் மீண்டும் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னிடத்தில் எந்த பொருளாதாரமும் இல்லை, பொருளாதாரம் தீர்ந்துருச்சு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னிடத்துல எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் அதை நான் எனக்காக வைத்துக் கொள்ள மாட்டேன், நான் அதை உங்களுக்கு தந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அன்சாரிகளுக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். மன் யஸ்தகி யுஹிப்புல்லாஹ், யார் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவன் யஸ்தகி யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சுயமரியாதையோடு வாழ வைப்பான். அவன் யஸ்தகி, யார் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ யுஹ்னியுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை தன்னிறைவோடு வாழ வைப்பான். எப்படி வாழணுமா? நீங்க கேட்கறீங்க, நான் கொடுக்கிறேன். திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். எப்படி இருக்க வேண்டும்? ஒருவர் கொடுக்கிறார் என்கின்ற அந்த காரணத்திற்காக திரும்ப திரும்ப கேட்கக்கூடியவர்களாக ஒருபோதும் நீங்கள் இருக்காதீர்கள். எப்படி இருக்க வேண்டும்? சுயமரியாதையோடு இருப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க. அப்படி நீங்கள் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்?
உங்களை சுயமரியாதையோடு வாழ வைப்பான். யார் தன்னிறைவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இருக்கிறது போல எனக்கு இன்னைக்கு நான் 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா நான் இதை வைத்து பொறுத்துக் கொள்வேன், எனக்கு இது போதும் என்கின்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உங்களை அந்த 500 ரூபாய் மூலமாக போதுமானதாக ஆக்கிடுவான், தன்னிறைவோடு ஆக்கிக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அதை விட விசாலமான அருள்கொடை வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அன்சாரிகளுக்கு அறிவுரை சொன்ன செய்தியை புகாரி என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். யாரிடத்திலும் கையேற்றக்கூடிய நிலையிலே நாம் இருந்துவிடக் கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுத்தம் திருத்தமாக நமக்கு பதிவு செய்கிறாங்க. இந்த செய்தி நீங்க பாருங்க, மிக முக்கியமான அழகான ஒரு செய்தி. புகாரிலே 1472வது செய்தி. ஹக்கீம் இப்னு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், மிகச்சிறந்த ஒரு நபி தோழர். இந்த நபி தோழர் என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரத்துல பொருளாதாரம் கேட்பதற்காக வர்றாங்க. அல்லாஹ்வுடைய என்ன பண்றாங்க? கொடுத்துறாங்க. முதல்ல கொடுத்தா போக வேண்டியதானே, போக மாட்டேங்கிறாரு. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரத்தை கேட்கிறாங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து கொடுக்குறாங்க. மீண்டும் என்ன பண்றாரு அவரு? 3வது தடவையும் அந்த ஹக்கீம் பின் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரத்துல 3வது தடவையும் கேட்கிறாங்க. 3வது தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துட்டாங்க. கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா ஹக்கீம், ஹக்கீமே, இந்த ஹதால் மால் ஹஸீரத்துன் ஹுல்வத்துன், பொருளாதாரம் இருக்குதுல்ல அது பசுமையானது, இனிமையானது, கிடைச்சா சரியா இருக்கும், நல்ல இனிமையா இருக்கும், காசு கிடைச்சிட்டே இருக்குது. அப்ப காசு நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் உள்ளுக்குள்ள சந்தோஷமான மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் யார் அதை போதும் என்ற மனதோடு எடுத்துக் கொள்கிறார்களோ அதில் பரக்கத்து செய்யப்படும். எப்ப பரக்கத்து கிடைக்கும்? எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தினுடைய பேராசையின் காரணத்தினால், பொருளாதாரத்தின் மோகத்தின் காரணத்தினால் கேட்டுக்கொண்டே இருந்து வைங்க, அப்ப பரக்கத்து கிடைக்காதான். எப்ப பரக்கத்து கிடைக்கும்? இருப்பதை வைத்து திருப்தி அடைவதாக இருப்போம் என்றால் அப்போது உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வமன் அஹ்தஃபா இஸ்ராபி நஃப்ஸின் லம் யுபாரக லஹு ஃபீஹி, யார் அதை பேராசையோடு எடுத்துக் கொள்கிறார்களோ அதில் பரக்கத் ஏற்படாது. நான் அதை கொடுக்கிறேன், இருப்பதை திருப்தி அடைய வேண்டியதானே, ஏன் திரும்ப திரும்ப பேராசையோடு கேட்கிறேன்? அப்படி பேராசையோடு நீ கேட்பாய் என்று சொன்னால் எவ்வளவு உனக்கு கிடைத்தாலும் அதிலே பரக்கத்து ஏற்படாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபி தோழருக்கு அறிவுரை சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். அல் யதுல் உல்யா ஹைருன் மினல் யதி சுஃப்லா. ஹக்கீமே, நீ நன்றாக அறிந்து கொள், மேலே இருக்கக்கூடிய கை இருக்கிறது கீழே இருக்கக்கூடிய கையை விட சிறந்தது. என்ன சொல்ல வராங்க தெரியுமா? இப்படி இருக்காத, கேட்கக்கூடியவனாக உனது கையை கீழே இருக்கக்கூடிய நிலையில வைத்து விடாதே. நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மேலே இருக்கக்கூடிய நிலையில வை. அப்படின்னா கொடுக்கக்கூடிய நிலையில் நீ கேட்கக்கூடிய நிலையில நீ இருக்காத என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபி தோழருக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள். எப்படி மாறினாங்க தெரியுமா? சொன்னதான் தாமதம். அல்லாஹ்வுடைய தூதரத்தை சொல்றாங்க, பல்லதி, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நான் சொல்கிறேன், என் மரண நேரம் வரைக்கும் இன்னிலிருந்து நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன் என்று சொன்னார். எப்படி வாழ்க்கையை மாற்றினாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்பாக அபூபக்கர் சித்திகனுடைய ஆட்சிகாரம் ஜக்காத் போல வருகிறது. இந்த நபி தோழருக்கு அபூபக்கர் அவங்க ஜக்காத் போல கொடுக்கிறாங்க, வாங்க மறுத்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்பாக அபூபக்கருடைய ஆட்சி காலம்
அதற்கு பின்பாக உமரலில்லாவுடைய ஆட்சி காலம், செல்வம் கொதிக்கிறது, ஜக்காத்துடைய நிதி ஏராளமாக வருகிறது. உமரலில்லாங்க அந்த ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் இந்த அக்கீபின் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோருக்கு கொடுக்கிறார். ஏழ்மை நிலைமை இருக்கிறாரு, கொண்டு போய் கொடுத்தாங்க, வாங்க மறுத்தார். இதே பண்ணாங்க உமரலில்லாங்க, மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க, மக்களே நான் எனது ஜக்காத்து பொருளை இந்த அக்கீமுக்கு கொடுக்கிறேன். இவர் வாங்க மறுக்கிறார். நாளை மறுமை நாளில வந்து இறைவனுக்கு முன்பாக எனக்கு எதிராக இவர் சாட்சி சொல்லிவிடக் கூடாது என்பதற்கு நீங்கள் சாட்சியாளராக இருங்கள் என்று சொல்லி உமரலில்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை புகாரிலே 1472வது செய்தியாக நாம் பார்க்கிறோம் என்றால் எப்படி சுயமரியாதையோடு வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஒரே ஒரு அறிவுரை, அக்கீமே நீ கொடுக்கக்கூடியவனாக இரு, வாங்கக்கூடியவனாக இருக்காதே என்று சொல்லி ஒரே ஒரு அறிவுரை சொன்னார்கள். மரண நேரம் வரைக்கும் யாரிடத்திலும் கையேந்தாமல் அவ்வளவு வறுமையில இருந்த போதிலும் கூட சுயமரியாதையோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து காட்டினார்கள் நபித்தோழர்கள். திருக்குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். நபித்தோழர்களை குறித்து ஏராளமான சிறப்புகள் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அதிலே சில நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் பேசலாம். இந்த நபித்தோழர்கள் திண்ணை தோழர்கள் என்று பல பயான்களை கேட்கிறோமே. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாரும் இல்லாதவர்களாக அனாதைகளாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பள்ளிவாசலை நம்பி இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்களை செய்யக்கூடிய நபித்தோழர்கள் திண்ணை தோழர்கள் என்று பேசுவார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்கள் இருப்பார்கள். பள்ளிவாசலே அமர்ந்திருப்பாங்க, வேலையே இருக்காது. யாராவது ஏதாவது கொடுப்பாங்கன்னா அதை சாப்பிட்டுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க? இரவிலே குர்ஆன் ஓதுவார்கள், பகலிலே பள்ளிவாசலே காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த நபித்தோழரை பற்றி அல்லாஹ் சிலாய்த்து பேசுகிறான். எப்படிப்பட்ட சிலாய்ப்பு? அல்லாஹ்வுடைய பூமியிலே பயணம் மேற்கொண்டு பொருளாதாரம் திரட்ட முடியாத அந்த ஏழை அன்சாரிகள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த ஏழை அன்சாரிகள் அவர்களை வெளியிலிருந்து யாராவது அவர்களை பார்ப்பார்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எப்படி நினைப்பாங்க தெரியுமா? மிகப்பெரிய காசுக்காரங்களா இருப்பாங்களாட்டு இருக்குது. யாரு? ஏழை அன்சாரிகளாக இருக்கக்கூடிய அந்த திண்ணத்தோழர்களை பார்த்து புதிதாக வெளியிலிருந்து யாராவது அவர்களை பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தோற்றம் எப்படி இருக்குமா? நல்ல பணக்காரங்களா இருப்பாங்களாட்டு இருக்குது, மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள் போல இருக்கிறது என்று சொல்லி வெளியிலிருந்து புதிதாக வரக்கூடியவர்கள் நினைப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் யாரிடத்திலும் கையேந்த மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுயமரியாதையோடு இருப்பார்கள். தோற்றத்தை பார்த்தா மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மை என்ன? மிகப்பெரிய ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் அவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் சுயமரியாதையோடு இருப்பார்கள். யாரிடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் கையேந்தக்கூடிய நிலையிலே அந்த நபித்தோழர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி யார் சொல்றாங்க? படைத்த இறைவன் அவர்களை சிலாய்த்து பேசுகிறார் என்றால் சிலாய்த்து பேசுவதற்கு காரணமாக எது அமைந்தது? சுயமரியாதை. யாரிடத்திலும் கையேந்தாமல் சுயமரியாதையோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வை சிலாய்த்து பேசுகிறான் என்று சொன்னால் அந்த சுயமரியாதையோடு நாம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆனா அப்படி இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். சில முஸ்லிம்களை பார்க்கிறோம், என்ன வேலைக்கே போக மாட்டாங்க. எல்லா முஸ்லீமும் இல்ல, சில முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க? வேலைக்கே போக மாட்டாங்க. காலையில ஒரு சாய கடையில் உட்கார்ந்துருவாங்களா? எப்ப வீட்டுக்கு போவாங்க? நைட்டு போவாங்க. அப்ப காலையில என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு யாராவது வருவாங்கல்ல, அவங்க போத்துறது. சாயா சொல்லு. நம்முடைய பார்வையில் சாய சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்பாக ஒருவர் இடத்திலே நாம் கையேந்தி கேட்கிறோம் என்று சொன்னால் வாங்கி கொடுக்கிறவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஒரு சாயாக்கு வந்து நிக்கிறாங்க, நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? சுயமரியாதை அந்த இடத்துல போகுதா இல்லையா? மானம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு உயர்வாக பார்க்கிறது. துன்யத்துடைய மாதம் எவ்வளவு புனிதமானதோ, அரசாவுடைய நாள் எப்படி புனிதமானதோ,
மக்காவுடைய நகரம் எப்படி புனிதமானதோ அது மாதிரி ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு சாதாரண ஒரு டீக்காக மானத்தை அர்ப்பணித்து விற்கிறார் என்று சொன்னால் நாளை மறுமை நாளை இதை குறித்து அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? சுயமரியாதையோடு உன்னை வாழ வேண்டும் என்று நான் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அற்பமான விஷயத்திற்காக மானத்தை இழந்திருக்கிறேன் என்று சொல்லி நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நம்மளை விசாரிப்பான் என்றால் என்ன பதில் நம்ம இடத்துல? இன்னும் சில முஸ்லிம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வேலைக்கே போக மாட்டாங்க. வேலைக்கு போவா மனைவியை வேலைக்கு அனுப்பிவிட்டு அதன் மூலமாக தனது தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள், மறுக்கவே முடியாது. இருக்கா இல்லையா? மாற்றுக்கருத்து சொல்ல முடியுமா? இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சுயமரியாதையோடு வாழு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் மானத்தை இழந்திடாதே, இப்படி கேட்கக்கூடியவனாக நீ மாறிவிடாதே, கொடுக்கக்கூடியவனாக நீ மாறு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே 5498வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களிடத்தை பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்றாங்க, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், என் இறைவன் இன்றைய தினம் எனக்கு சில விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறான், அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது என்ன விஷயம் தெரியுமா? சொர்க்கவாதிகள் சூழவாதிகள் 3 சாரார் இருக்கிறார்கள். சாதாரண ஒரு வார்த்தை இல்லை, சொர்க்கவாதி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த சொர்க்கத்துக்கு தான் இவ்வளவு சிரமப்படுறோம். அப்ப சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் இந்த பண்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சாரார் யார்? நீதி நெறி வாழாமல், நீதி நெறி வலுமாமல் வாரி வழங்கிய நல்ல அரசராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர் என்று சொன்னால் நீதியாக அவன் நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக இருப்பார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்துக்குரியவராக மாறிவிடுவார். இரண்டாவது சொல்றாங்க, உலகிடத்திலும் முஸ்லிம்களிடத்திலும் யார் அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்வாரோ அவர் சொர்க்கவாதி. மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு குழந்தைகள் இருக்கிறது, ஏராளமான குழந்தைகளின் மனைவிகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் எந்த விதமான கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரத்திலும் கூட தவறான வழியிலே பொருள் ஈட்டாமல் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவார் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்துக்குரியவர். யாரு? எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு யாரிடத்திலும் கையேந்தாமல் நான் மானத்தோடு தானே வாழ்வேன், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சுயமரியாதையை இழக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்வார் என்று சொன்னால் அவர் சொர்க்கவாதி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நற்செய்தி சொல்லுகிறார்கள் என்றால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் மானத்தை இழந்துவிடக் கூடாது, சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.